தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நீர்வளத்துறையில் குரூப் சி வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 11 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதி 10th 12th டிப்ளமோ மற்றும் டிகிரி மற்றும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி அப்படின்னா ஆரம்ப சம்பளம் அப்படின்னா 18,000 56,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம். மேக்ஸிமம் சேலரி அப்படின்னா 1,77,100 வரைக்கும் உங்களுக்கான மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. இப்போ 18,000 56,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் அனுப்ப முடியாது. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 செப்டம்பர் 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதி நைட்டு 11:59 நீங்கள் லிங்க் க்ளோஸ் ஆயிரும். உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம், ஆஃப்லைனெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 16 ஆகஸ்ட் 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 15 செப்டம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 11 விதமான பதவிகள். என்னென்ன, எவ்வளோ சம்பளம், எவ்வளோ ஏஜ் லிமிட்டுங்கிறத பார்க்கலாம். இங்கே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட்ஸ்னால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், SC STனா 15 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் OBC கேட்டகரினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஜினியரிங் 56,100 1,76,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் AHSன்னு சொல்லுவாங்க. 56,100 1,75,500 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர். இதுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான்காவது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டச் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் 35,500 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆறாவது ஸ்டோர் கீப்பருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு 25,500 81,100 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் செகண்ட் கிளாஸ். இதுக்கு 25,500 81,100 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் கார் டிரைவர் 19,900 63,200 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. மாஸ்டர் தேர்ட் கிளாஸ் 19,900 63,200 வரைக்கும் சம்பளம். உங்களுக்கு மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு MTS 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். 18 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவில், மெக்கானிக்கல், மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்ட். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024 சாயந்தரம் நைட்டு 11:59 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். சரி, வாங்க குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு. டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஇ பிடெக் பார்த்தீங்கன்னா சிவில் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் ஏஹெச்எஸ். டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மூணாவது லைசன்ஸ் இன்ஜின் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இன்ஜின் டிரைவருக்கான லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டிகிரி காமர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு காமர்ஸ்லேயே படிச்சுட்டு இன்டர்ன் ஐசிடபிள்யூ இல்லை இன்டர்ன் சிஏ அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட் கிளாஸ் டிரைவர் இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை கூடவே ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாஸ்டர் செகண்ட் கிளாஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செகண்ட் கிளாஸில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸ்டாஃப் கார் டிரைவர் அடுத்தது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 3rd கிளாஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் மாஸ்டர் 3rd கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு எம்டிஎஸ் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், மெரைன் இன்ஜினியரிங் இல்லை நேவல் ஆர்கிடெக்சர். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் வெப்சைட். இது தான் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான இது இங்கே கொடுத்துருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் 2 என்ன கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டூ ரிஜிஸ்டர் கிட்ட இருக்க இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து உள்ளே போகும். அதுக்கு உள்ளே போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். கீழே போஸ்ட் கோடு வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கேண்டிடேட் நேம், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கேப்சா கொடுத்துட்டு ரீவெரிஃபை அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே வெரிஃபை ஆயிரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல மேலே லாகின் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்ட் மற்றும் சேஞ்ச் பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.